ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி பிரியா கரவச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதில் ஆளுன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா இனிமேட்டு நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய இன்ஸ்டா பேஜ், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் ரீல்ஸ்லாம் போடுவேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், இப்போ நம்ம கோணவாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா சீவிக்கோங்க. இப்போ முன்னாடி இருக்க முடியை மட்டும் நம்ம தனியாக ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு எடுத்து தனியாக இது பண்ணிடலாம். ஸோ அதனால் முன்னாடி நகத்தை வச்சு இப்படி நான் ஒரு கோட் போட்டேன்னா அது தனியாக வந்துடும். அதை கேட்ச் கிளிப், குட்டி கிளிப் வச்சு நான் சேவ் பண்ணி முன்னாடி வச்சுக்கிறேன். மற்ற முடியெல்லாம் போனிடெயில் போட போகிறோம், அதுக்கு தான் சீவுறேன். முன்னாடி இருக்க முடியவும் நல்லா சீவிக்கோங்க. அந்த முடியெல்லாம் சேர்த்து ஒரு போனிடெயில் போட்டுடலாம். அதையும் போனிடெயில் போட்டு சீவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்க்ரோல் பண்ணி சுற்றிடுங்க. கொண்டை போதும் போடுற மாதிரி போட்டுருங்க. லாஸ்ட்டில் இருக்க முடியை ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ முன்னாடி இருக்க முடியை நார்மலாக பின்னாடி அந்த நம்ம போனிடெயில் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த கோடு தெரியும். அது தெரியாத அளவுக்கு பின்னாடி இந்த முடியை வச்சு சீவிட்டு கொண்டை மேலேயே இந்த முடியவும் சுற்றிடுங்க. சுற்றிட்டு அதில் ஹேர் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொண்டையை நல்லா தலையோடு சேர்த்து வச்சு ஹேர் பின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நெட் பேண்டை போட்டுடலாம். சரி, நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி முன்னாடி அப்படியே இருக்கணும். பின்னாடி போனிடெயில் இருக்குது, போனிடெயில் மேலே நம்ம ஜடை பின்னுறோம். ஜடை ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரலும் பின்னிடுங்க. பின்னிட்டு நான் பேண்டு போட்டுக்கிறேன். பேண்ட் போட்டுட்டு இப்போ இதை கொண்டை போட்டுடலாம். சுற்றிட்டு லாஸ்ட்டில் இருக்க முடிய மேலே இருக்க ஜடைக்கு கீழே போட்டு ஹேர் பின் போட்டுக்கோங்க. வேறு எங்கெல்லாம் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஹேர் பின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ முன்னாடி இருக்க முடியை செய்ய போகிறோம். நான் முன்னாடி முடி விடுவேன், ஸோ வெட்டி வச்சுருக்கேன், அதனால் விட்டுட்டேன். இங்கே 1 இன்ச் அளவுக்கு முடியை தனியாக எடுத்துக்கிறோம். நகத்தை வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். அந்த முடியை 2ஆக பிரிக்கிறோம். இப்போ இந்த முடி முன்னாடி ஒரு முடி, பின்னாடி ஒரு முடி, 2 செக்ஷன். ஓகேவா? இப்போ அங்கே இருக்க முன்னாடி முடியோட இங்கேருந்து எடுக்கிற முடியை எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு சீவுறோம். நான் விரலில் தான் பிடிக்கிறேன். கீழே ஒரு முடியை ஒரு விரல்லையும் மேலே இருக்கிறத ஒரு 2 விரல்லையும் பிடிச்சிக்கிறேன். முன்னாடி இருக்க முடியோட இங்கேருந்து எடுக்கிற முடியை ஜாயின் பண்ணி அதை எடுத்து பின்னாடி போட்டுக்கிறோம். இப்போ அங்கே ஒரு முடி முன்னாடி இருக்கா, அந்த முடியோட இங்கேருந்து எடுக்கிற முடியை எடுத்து ஒன்றா வச்சுக்கிட்டு அது சீப்பு எடுத்து சீவி அது 2 விரலில் பிடிச்சி பின்னாடி போடுறோம். சப்போஸ் அது உங்களுக்கு ஓகே இல்லைன்னா பின்னாடி இருக்க முடியை வாயில் வச்சுட்டு அந்த முடியை எடுத்து நீங்கள் சீவிக்கலாம். அந்த 2 முடியை மாற்றி மாற்றி ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரலும் சுற்றணும். அவ்வளோதான். அதை பின்னாடி கொண்டையில் சுற்றிடுறோம். அதுக்கு முன்னாடி பஃப் உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை பார்த்துக்கோங்க. மேலேருந்து கீழே வரலும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முடியை நம்ம பின்னாடி கொண்டையோட ஜாயின் பண்ணி சுற்றிடுறோம். அது மேலே சுற்றிட்டு ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். அது மேலே நெட் பேண்ட் போட்டுடலாம்.
இந்த கொண்டையை சுற்றி நீங்கள் பூவெலாம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.